எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம விடாமுயற்சி செஞ்சு, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா, என்னைக்குமே தோல்விய கண்டு நம்ம வந்து பயப்படக்கூடாது. அப்படி நம்ம பயந்தோம்னா, கண்டிப்பா நம்ம தோல்விய மட்டும் தான் சந்திப்போம். நம்ம விடாமுயற்சி செஞ்சோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி வாழ்க்கையில கிடைக்கும். கண்டிப்பா அந்த ஸ்டோரிய வந்து ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு, நம்ம வாழ்க்கையிலயும் இத கடைப்பிடிக்கணும். ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு இத பாருங்க உறவுகளே இந்த ஸ்டோரிய. ம் உலகம் தோன்றுன புதுசுல கடவுள் கடவுள் விலங்கு, பறவைகள் இவங்க எல்லாம் தோன்றுன புதுசுல, அப்ப வந்து விலங்கு, பறவைகள் எல்லாம் ஒரே மாரி தான் இருந்திருக்கு. அப்ப கடவுள் திடீர்னு யோசிச்சு, உங்களுக்கு நல்ல நான் வந்து கலர் வந்து எல்லாருக்கும் குடுக்குறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு கலர் வந்து நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் வந்து எல்லார்ட்டயும் சொல்றாரு. அப்படிங்களான்னு சொல்லிட்டு, சரி எல்லாரும் வாங்க. நான் வந்து ஒரே இடத்துல தான் இருப்பேன். நீங்க வந்து ஒவ்வொரு கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, நான் வந்து அத உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் வந்து சொல்றாரு. அப்ப எல்லா எல்லா பறவைகள், மிருகங்கள் எல்லாமே வந்து அந்த கடவுள்ட்ட ஒவ்வொரு கலரா வாங்கிக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பட்சத்தில கலர் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. எல்லா கலர்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சுட்டே வந்துட்டே இருக்கு. அப்ப எட்டி தூரத்தில இருந்து ஒரு பறவை வந்து பறந்து வந்துகிட்டு இருக்கு. இடி, மழை, புயல், வெள்ளம், காற்று தீ இதுலலாம் கடந்து வந்துகிட்டே இருக்கு. நம்மளுக்கு எப்படியாவது ஒரு கலர் நம்மளோட உருவத்துக்கு வந்து வாங்கிரணும்னு சொல்லி, அது அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி வந்துருச்சு. வந்து கடவுள்கிட்ட வந்து அந்த கலர கேட்குது. அப்போ வந்து அந்த கடவுள் சொல்றாரு, "ஐயய்யோ! என்கிட்ட கலர் தீரப்போதே. நான் என்ன செய்ய ஐயோ! எனக்கு எப்படியாவது நீங்க குடுங்க. நான் ரொம்ப தூரத்துலேருந்து நான் வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி அந்த பறவை வந்து அந்த கடவுள்கிட்ட வந்து கேட்குது. அப்ப நான் ஒண்ணு செய்றேன். உங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற கலர வந்து நான் தெளிச்சு விடுறேன். யாருக்கு எந்த கலர் செட் ஆகுதோ நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இந்த கடவுள் வந்து சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற கலரு பச்சை, மஞ்சள், சிகப்பு அப்படி வந்து எல்லா கலரையும் வந்து அவரு தெரிச்சு விட்டதுல தான் நம்மளுக்கு கிடைச்சது வந்து பஞ்சவர்ண கிளி அப்படின்னு சொல்லி ஒரு பறவை வந்திருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாரி தான் நம்மளுக்கு வர கஷ்டங்கள் வந்து கண்டிப்பா நம்ம எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்தோம்னா, அந்த கிளிய மாரி நம்மளும் தாண்டி வந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கை இருக்கு. இந்த பதிவு புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான பதிவுல பார்க்கலாம். பாய் உறவுகளே!